துபாயில இருக்கிற இன்னொரு யூனிவர்ஸ். இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டா நம்மள யாருமே கண்டுபிடிக்க முடியாது இல்ல. ஏன்னா நாம தான் எல்லா இடத்துலயும் தெரிவோமே. டான்ஸ் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க வந்து லைட்ஸ் மியூசிக்னு வைபே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த மரம் அவதார் மூவில இந்த சாமி கும்பிடுவாங்கல்ல ஒரு மரம், அந்த மரம் மாதிரியே இருக்குல்ல பாக்குறதுக்கு. துபாயில வந்து வித்தியாசமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா இந்த இடத்த வந்து கண்டிப்பா செலக்ட் பண்ணலாம். போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்னே சொல்லலாம். வணக்கம். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை துபாய் vlog தான். ஃபர்ஸ்ட் டே துபாயில வந்து நாங்க எங்க போனோம் அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க அந்த இடத்துக்கு போலாம். துபாய் வாஃபி சிட்டில இருக்க மால்க்கு தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். மால் தான் ஷாப்பிங் வீடியோ அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது ஷாப்பிங் வீடியோ கிடையாது. இதுக்கு பதிலா துபாயோட இன்னொரு உலகம், இன்னொரு கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். அந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ். இன்னொரு யூனிவர்ஸ்க்கு தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். இந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கர கலர்ஃபுல்லா மியூசிக் கூட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சோ அதனாலதான் மெயினா இந்த இடத்த ஃபர்ஸ்ட் பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு வந்திருக்கேன். இந்த இடம் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். என் கூட சேர்ந்து இந்த இடத்த நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டிக்கெட் ரேட் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இங்க பே பண்ணது வந்து பர் ஹெட்டுக்கு 175. இது வந்து அவங்க நாட்டு காசுல. நம்ம காசுல வந்து பாத்தீங்கன்னா 3000 சம்திங் வந்து பர் ஹெட்டுக்கு வரும். இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வச்சிருக்காங்க. என்னன்னா வந்து மல்டிபிள் என்ட்ரி இருக்குது ஒரு மாதிரி ரேட்டு, குரூப்பா வந்தா ஒரு ரேட், அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ. சோ நம்ம வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இங்க உள்ள வந்து ஒவ்வொரு பிளேசஸும் நம்ம போகும்போது இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணி இது பண்றதுதான். சோ நான் அப்படியே நான் உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்த வந்து அந்த மியூசிக்கோட சேர்த்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து என்ன அந்த இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பேசலாம். இந்த யூனிவர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் ஸ்டோர்ஸ். இது மாதிரி வந்து இவங்க 12 இடங்கள் வந்து வச்சிருக்காங்க. சோ நம்ம அப்படியே ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பெருசு அந்த பால் மாதிரி இருக்குல்ல. சோ அதுல ஃபுல்லா வந்து அந்த லைட்ஸ் ரிஃப்ளெக்ஷன், அந்த வால் ஃபுல்லாவும் அது ஒரு மாதிரியான டிசைன்ல வந்து இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி சொல்ல தெரியல. பட் அந்த மியூசிக், இவங்க அந்த டான்ஸ் பண்ற அந்த ஃப்ளோ, அந்த மியூசிக்கோட ஃப்ளோ, அந்த லைட்ஸ், இவங்க டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிஜமாவே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடம் வந்து யாருக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த இடம் வந்து வர்றது செட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லைட் சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு, சவுண்ட் சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து செட் ஆகாது. மற்றபடி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான். சரி, அடுத்து வந்து போலாமா. இந்த இடம் பேர் வந்து ஹார்மோனா. இங்க உள்ள வரும்போதே வந்து அது ஒரு டான்ஸ் பண்ற வைப் தான் வந்து ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா வந்து கண்ணாடி தான், நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்கும். அந்த கண்ணாடியில வந்து ஃபோக்கஸ் லைட்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமா லைட்ஸ், அது வந்து ஃபுல் கலர்ஃபுல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருந்தது. பயங்கரமா டான்ஸ் பண்ற வைப் தான் இங்க வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணுச்சு. சரி, என் கூட சேர்ந்து இந்த மியூசிக்கை கேட்டு நீங்களும் கொஞ்சம் அந்த வைப்புக்குள்ள வந்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அப்படியே இந்த வைப்போடயே நம்ம அடுத்த இடத்துக்கு போலாமா. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரா வந்து இது வந்து எப்படின்னா நம்ம கார்டன் செட்டப்ல வந்து வச்சிருக்காங்க. அதாவது லைட்ஸ் எல்லாம் இருக்கிற கார்டன், லைட் கார்டன் மாதிரி. இது வந்து அந்த செடிகள்ல வந்து லைட் வர மாதிரி வந்து அந்த செட்டப் வந்து வச்சு பண்ணிருக்கிறாங்க. சூப்பரா இருந்தது. இது பக்கத்துல சென்டர்ல வந்து இந்த ஒரு பெரிய மரம் மாதிரி ஒரு அந்த மரம் ஃபுல்லா அந்த வீடு மாதிரி இருக்கு. அந்த வீடு ஃபுல்லா லைட்ஸ். இது ஒரு வகையான இதுல இருந்துச்சு. இதோட பிளஸ் வந்து அந்த இடி மின்னல் சவுண்டோட எல்லாம் இருந்தது. அதை நான் இந்த அடுத்ததோட கிளிப்ல வந்து நீங்க பார்க்கலாம் சவுண்டோட. எனக்கு இந்த மரத்தை பார்க்கும்போது
நம்ம அவதார் மூவில மரம் வரும்ல, அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த விழுதுக்கு லைட்ஸோட ஒரு மாதிரி தொங்குறது. உங்களுக்கு வந்து இந்த மரம் பாக்குறதுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்திலும் வந்து ஒரு லைட் கார்டனுக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்க அந்த ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. அது அப்படியே நீங்களும் அந்த இடிமின்னல் சவுண்ட் எல்லாம் கேளுங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த டைட்ஸ்குள்ள இப்ப நான் உங்களை கூட்டு போறேன். இந்த இடத்துக்குள்ள நான் போயிட்டு அப்பாடா நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்றதே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் ஃபுல்லா கிளாஸ், மேலேயும் ஃபுல்லா கிளாஸ், இந்த பில்லர்ஸும் ஃபுல்லா கிளாஸ். இந்த ரூம் ஃபுல்லா பில்லர்ஸ் தான் இருக்கு. இந்த பில்லர்ஸ் ஃபுல்லாவும் வந்து ஒரு கலர்ஃபுல் லைட்ஸ் வந்துட்டு ஒரு வேவி எஃபெக்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு. நம்ம எந்த பக்கம் நடந்து போனாலுமே அங்க இருக்க எல்லா பில்லர்ஸ்லயுமே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து பக்கத்துல இருக்க பில்லரை தொடறனா இல்ல தூரமா இருக்க பில்லரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கேன்னு தெரியாம கையை வச்சு தடுமாறி எல்லாம் நடந்துட்டு இருந்தேன். இந்த இடத்துக்கு வந்து நம்ம குரூப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போயிட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாண்டா எப்படி இருக்கும், நீங்க எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது நிஜமாவே வாவ் அப்படிதான் இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல வந்து பயங்கரமா இந்த ஃபன் வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்து வந்துட்டு ஒரு ஃபால்ஸை நோக்கி வந்து போயிட்டு இருக்கேன். எஸ், இதான் அந்த ஃபால். இது வந்து ஃபுல்லா வந்து நான் ஃபர்ஸ்ட் லைட்ஸ் தான் அப்படி ஃபால் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே தண்ணி வந்து டிராப் ஆகுற மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது. இந்த இடத்துக்கு வந்து பயங்கர கியூ நின்று ஸோ என்னோட டர்னுக்கு நான் தேவையான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். அடுத்து இந்த ரிவர்ல தான் நம்ம நடந்து போறோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ரிவர். இந்த லைட்ஸ் ரிவர் தான். இந்த லைட்ஸோட இந்த மியூசிக் இவங்களோட இந்த டான்ஸ் ஃப்ளோவோட சேர்ந்து இந்த இடத்துல நடந்து போறதுக்கு சூப்பரா இருந்தது. இன்னும் வந்துட்டு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பர் ஸ்பாட்டா இருந்துச்சு. சோ நானும் எனக்கு தேவையான போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே இவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு 2 ஸ்டெப் மூவ்மெண்ட்ஸ் அப்படியே பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம ஃபாலுக்கு போயிட்டு அப்படியே ரிவர் வழியா நடந்து இப்போ வந்து பூலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த பூல்ல உட்காந்து நம்ம போட்டோ எடுக்கலாம். அங்க கீழே வந்து கண்ணாடி மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு கண்ணாடி தெரியுது இல்லையா, சோ அந்த கண்ணாடியில நம்ம உட்காந்து போட்டோ எடுக்கலாம். அந்த கண்ணாடியில வர்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வர்ற லைட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான். மேல வந்து சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெருப்பு குழம்பு வர மாதிரி தண்ணி வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஒண்ணு இருக்கு. மேலேயும் வந்து சென்டர்ல வந்து கண்ணாடி வச்சிருக்காங்க. சோ கீழ இருந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை மேலேயும் பார்க்கலாம். இந்த இடம் வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டா இருந்தது. அடுத்து வந்து நான் வந்து உங்களை கூட்டு வர இடம் வந்து பாத்தீங்கன்னா நான் டோரை ஓபன் பண்ணும் போது லிட்டரலி இந்த மாதிரிதான் இருந்துருந்துச்சு. உள்ள என்னென்ன வச்சிருக்காங்கன்றதே வந்து பெருசா தெரியல. நான் வந்து அந்த ஒயிட் லைட் வந்து வரும்போது என்ன நடக்குது என்ன இருக்குன்றத பாக்கணும்ன்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அது வரைக்குமே கலர் கலர் லைட்ஸா வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் பேரு லூனா. இந்த ஷிம்மரிங் மூன் தீம்ல வந்து வச்சிருக்காங்க. ஃபுல்லா பால்ஸ் தான், குட்டி குட்டி பால்ஸ், பெரிய பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் லைட் வந்து வரும்போது இந்த இடம் செம்ம சூப்பரா இருந்தது. அந்த இதுவும் பாத்தீங்கன்னா சுத்திலும் கண்ணாடி தான். ஆக்சுவலி இந்த இதுல வந்து நம்ம எங்க சுத்தி போனாலுமே இந்த மாதிரி சுத்திலும் வந்து கண்ணாடி இருக்கும். கண்ணாடியில இந்த லைட்ஸ் இதோட நம்மளோட ரிஃப்ளெக்ஷனே சேர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹாப்பினஸ் வந்து வந்துருது. நான் பயங்கரமா இங்க வந்து என்ஜாய் பண்ண ஒரு இடத்துக்கு தான் அடுத்து உங்களுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த ரூம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒயிட் கலர் பால்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபுல்லா நம்ம அந்த பால்ஸ்குள்ள உள்ள இறங்கி வந்து விளையாடல. இங்கேயும் லைட்ஸ் வந்து மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. லைட்ஸ்னா அந்த ஒயிட் லைட்டான்னு கேட்காதீங்க, அது வந்து மொபைல் லைட்டு. அது வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால அந்த லைட்டு. பட் இவங்க ஸ்டைல் லைட்ஸும் வந்து அப்பப்போ வரும். இந்த பாத்தீங்களா இந்த ரெட் ப்ளூ இந்த மாதிரி லைட்ஸ், இதுவும் அந்த லைட்ஸோட பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. நம்ம அப்படியே அந்த பால்ஸ்ல விளையாண்டுட்டு அப்படியே மேல பார்த்தோம்னா மேல வந்து அந்த படங்கள்ல எல்லாம் வந்து யூனிவர்ஸை காட்டும் போது இந்த கிரகங்கள் எல்லாம் காட்டும் போது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி காட்டுவாங்கல்ல, சோ அதே மாதிரிதான் வந்து இருந்துச்சு. இந்த பால்ஸோட விளையாடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. நானும் நல்லா ஜாலியா வந்து போய் தும்னு விழுந்து எந்திரிச்சு நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன். நீங்க ஐயா யூனிவர்ஸ் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாம போய் என்ஜாய் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணா அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே, நம்ம அப்புறம் அடுத்த இடத்துக்கு அப்படியே வந்து மூவ் பண்ணலாமா? அடுத்து வந்து நம்ம போற இடம் வந்து இது வந்து அவுட்லேண்ட்.
இது வந்து எனக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு சி எஃபெக்ட்ல வந்து இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. நம்மளோட இது வந்து நம்மளோட மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வேவ் பண்றதை பொறுத்து இது மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனா எனக்கு அது பெருசா ஒர்க் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பட் இந்த இடமும் வந்து இந்த ஸ்ட்ரைட் வால்ல வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரிஃப்ட் அப்படின்ற இடம் தான். இது வந்து என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படுத்துக்கிட்டே வந்து மேல சீலிங்ல வந்து இந்த லைட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு இது செட்டப்ல நிறைய இடங்களை பார்ப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான கான்செப்ட்ல தான் படுத்துட்டு மேல வந்து பார்க்கலாம். மேல வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் அப்படியே போறது இது பண்றதெல்லாம் சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த ஐயா யூனிவர்ஸ் வீடியோ. இதுதான் வந்து துபாயோட இன்னொரு அந்த கிரகம் உலகம் எப்படினாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே வந்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட அடுத்த வீடியோகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.